ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ட்ரிப்புக்காக கிளம்பிகிட்ருக்கோம். வருஷத்தில் ஒரு வாட்டி நாங்கள் வேளாங்கண்ணி போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே தான் போவோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அங்கே போகிற வழி ஃபுல்லுமே வந்துட்டு சரியான டிராஃபிக்கு. அப்புறம் நல்லா வைப் பண்ணிவிட்டு என் பசங்க, எங்கள் வீட்டுக்காரர், என் தம்பி எல்லாம் வைப் பண்ணிவிட்டு போனோம். அப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு தூங்கியெல்லாம் எழுந்துச்சி காலையில் வந்துட்டு பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு பீச் பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட்டு, அங்கே எல்லாமே மீல்ஸ் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ லன்ச் வந்து நாங்கள் அங்கேயே முடிச்சிட்டோம். மீன் சாப்பாடு எல்லாமே வாங்கி அங்கேயே சாப்பிட்டோம். பக்கத்துலேயே நல்ல பீச் வியூவும் செம்மையாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர், என் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பீச்சில். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டோம். அப்புறம் உள்ளெல்லாம் போயிட்டு மாலைலாம் சாத்திட்டு மெழுகுவத்தியெல்லாம் கூட சாமிக்காகவே வந்து ஏற்றிட்டு அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதலுக்காக முட்டி போடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே வந்துட்டு முட்டி போட வந்து அலோவ் பண்ணல. இப்போ ஈஸ்டர் வரதுனால வந்து 48 டேஸ்க்கு வந்து சிலுவையை சுமந்துட்டு அந்த பாதையில் போவாங்களாம். ஸோ அதனால் அங்கே அலோவ் பண்ணவே இல்லை. சரி, அந்த டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய ஏசப்பா சிலைக்கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சிலுவையை சுமந்துட்டு போகிறதுக்காக எல்லோரும் ரொம்ப ரஷ்ஷாக சரியான கூட்டம். ஸோ எல்லாமே ரெடியாகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேண்டுதலுக்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு முட்டி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான், என் தம்பி, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் வந்துட்டு முட்டி போட போனோம். ரொம்ப அதிகமான கூட்டமும் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சிலுவையை சுமந்து போகிறவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து என்னுடைய வேண்டுதலையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து அதுக்கப்புறம் நான் முட்டி போட்டது மட்டும் இல்லாமல் என் பெரிய பொண்ணும் வந்துட்டு நான் முட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணால். சரி, நாங்களும் வந்துட்டு சின்ன குழந்தைய இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் அவள் கேட்கவே இல்லை. அப்புறம் அவளும் வந்துட்டு கடவுளுக்காக முட்டி போட்டால். அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வர வழியில் வந்துட்டு என் தம்பிக்கு வந்து பர்த்டே வேறு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஒரு 12 o'clock வந்து கரெக்டாக ஒரு கேக் கட் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ இந்த ட்ரிப்புமே ரொம்பவும் ஹாப்பியாகவும் ரொம்ப பிளஸ்டாகவும் இருந்தது.